அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாண்ணே. இது பஞ்சாயத்துடா. பஞ்சாயத்துக்கு குஞ்சான். ரவிச்சந்திரன் நடத்திய ஸ்ட்ரிங் ஆபரேஷனில் இந்தியா கிளிட்ஸ் ஐயப்பன் ராமசாமி சிக்கிய நிலையில் எல்லாம் ஒன்னால வலிக்கலையே. அந்த வீடியோவில் சில நபர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ஐயப்பன் பணம் பெறுவது போன்ற காட்சிகளும் வாட்ச் ஒன்று பரிசாக பெறுவது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது. திருடின படத்தையே காட்டிட்டாரு. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. டேய், இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்வீங்களா? வீடு பூரா சிசிடிவி கேமரா மாட்டி இருக்கிறேன். இந்த வீடியோவை கண்ட பலரும் அதிர்ச்சி அடைந்திருந்த நிலையில் கட்டிங் ஒட்டிங் செஞ்ச நீங்க பின்னாடி இருந்த சிசிடிவிய மறந்துட்டீங்களே என்று போஸ்ட் ஒன்றை ஐயப்பன் பகிர்ந்திருந்தார். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. தம்பி, உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விடு. வண்டி நின்னுருச்சுடா முண்டம். சோ அப்படி இருக்க ஐயப்பன் ராமசாமி இப்ப என்ன பண்ணுவார்னா, அங்க ஒரு சிசிடிவி இருந்தது தெரியுமா, அதில் வந்து நான் பணம் வாங்கவில்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் வந்து மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. இந்த கும்பல்ல குரங்கு தட்டேந்து பிச்சை எடுக்கிற மாதிரி மறுபடியும் வாங்க நான் நல்லவன் நான் நிரூபிக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுவார். அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு துரோகம் பண்ணிட்டியடா, மரியாதையா வெளியே போயிடு. லேபர் மேல கை வச்சா லேபர் கோர்ட் வரைக்கும் ஏறி இறங்க வேண்டி இருக்கும். அவர் இந்த மாதிரி பண்ணுவார்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே நம்ம கண்ட்ரோல் ரூம்ல இருந்து நம்ம சோர்ஸ் கிட்ட சொன்னது, அவன் பணம் வாங்கிட்டான் இல்லன்னு சொல்லக்கூடியவர், அதனால் மறுபடியும் வாங்கி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கொடுங்க. அவங்களுக்கு போய் துரோகம் பண்ண உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? என்ன சொல்ற நீ? உன் குத்து வெளி குத்து, ஏன் குத்து உள் குத்துறா. இப்போ உங்க பார்வைக்கு அதை நான் காட்டுறேன். கண்டிப்பா ரொம்ப யோசிக்காத. மாட்டிக்கிட்டாரு. ஆனா இப்படிதான் பதறிட்டு சாரி, ஒரே நிமிஷம். அதுல 10,000 மட்டும் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் மாத்தி கொடுத்துட்டேன். ஆக்சுவலா 2,000 கம்மியா கொடுத்துருக்கேன் நான். நீங்க அதை கூட செக் பண்ணாம வாங்கிருக்கீங்க. 10,000 இருக்குது. நான் கேபுக்கு நடுவுல இவருக்குன்னு தனியா எடுத்து வச்சேன் 10,000. செய்க கரமான செய்க சொல்லி பொய் சொல்லியே கொடுங்க. செக் பண்ணுங்க, முதல்ல செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு கொடுங்க. 8,000 2,000 கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுங்க. அப்பதான் எவிடன்ஸா இது கிரியேட் ஆகும். அப்பதான் இது சட்டத்து படியில வந்து நியூஸ் கிளிட்ஸா முன்னாடி நிக்க வைக்க முடியும், ஐயப்பன் ராமசாமி நிக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு அப்பவே யோசிச்சு இவர் வந்த அன்னைக்கு அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன். என்னன்னா ஏதேதோ பேசுறியா? ஒத்துக்கோ, உன்னை இந்த கோலத்துல பார்க்கவே இல்லை. நெஞ்செல்லாம் வலிக்குதானா? உங்களுக்கு இதுக்கு மேல என்ன வேணும் கேளுங்க. 10,000 போதுமா உங்களுக்கு? 10,000 போதுமா உங்களுக்கு? நான் இந்த அளவுக்கு இது இவ்வளவு பெருசா இருக்கும்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். நீங்களாம் ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப பவர்ஃபுல் சார். நல்லா யாரு சார்? சாதாரண ஆளு சார். நம்ம போட வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா அவரை பத்தி இது மட்டும் இல்ல, இன்னும் பல விஷயம். அவரும் வந்து ஏன் பதறாருன்னு வச்சுக்கோங்க, பேர் கெடுதே அல்ல இப்படி ஊழல் பண்ணிட்டோமேன்ற கில்ட் எல்லாம் கிடையாது. ஐயோ இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் குறைவாங்களே. பொம்பளை சோக்கு கேக்குதா பாபு? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. ஐயப்பன் ராமசாமி இருக்காரு இல்லையா, அவரை நீங்க என்னதான் சொன்னாலும் அவர் நம்ம கூட இருக்கும்போதே அவ்வளவு திட்டுவோம். சிரிச்சுக்கிட்டே பழகக்கூடிய ஒரு வெக்கம் கெட்ட மனிதர். மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. சிரிச்சுக்கிட்டே பழகக்கூடிய ஒரு வெக்கம் கெட்ட மனிதர். இந்த வேலை போச்சுன்னா கவலைப்படாரா, வந்துரு. நம்ம மார்ஸ் தமிழ்நாடு நிறைய பேர் இந்த மாதிரி ஆட்கள் எனக்கு வேணும்டா. எனக்கு பழைய கை இல்ல, தாராளமா நீங்க போனா வந்து சேரலாம். எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான். அதுல முதல் எதிரி நீதான். இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓ மேலதான் கக்குவேன். இதே மாமியா நாகம்மா மேல சத்தியம். அப்புறம் இப்போ என்னோட பழைய ஆடியோ வீடியோ எல்லாம் வெளியிடுவான். இது பாரு, நம்து போன பட்டாசு பழசு, பழைய காமெடி பழசு. போயிருங்க. எது வேணா ஜாலியா. அவங்களும் எல்லாம் ரெக்கார்ட் போட்டு எல்லாமே வச்சிருக்காங்க. சிவி சண்முகத்துலாம் இருக்காமே. அப்படியா? சிவி சண்முகத்துக்கு போட்டிருக்கானுங்க. அவங்க அண்ணன் சிவி எல்லாம் சொல்றானுங்களே. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா போ. ஒரு சிவிஆருக்கு போட்டிருக்கானுங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அது இப்ப அவன் வெளியிடும் போது யாரா இருந்தாலும் இவன் வச்சிருக்கான்றத நம்ம வெளியிட்டுருவோம்.
ஒன்றும் இல்லைச்சு மேட்ரு கொஞ்சம் சீரியஸ்ல அதான் நீ எந்த அளவுக்கு நான் நம்புறேன்னு டெஸ்ட் பண்ணேன் டெஸ்ட். இப்போ இந்த ஸ்டிங் ஆபரேஷன்லாம் பண்ணி இவங்களாம் எக்ஸ்போஸ் பண்ணதுனால மதன் வந்து மனிதர்கள் புனிதரோ உத்தம புருஷரோ கிடையாது. மதன் ஹி இஸ் ஆல்சோ கரப்டட் பர்சன். அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசில விடு. வேலைக்காரன் தானா இல்ல வேலைக்காரன் தெரிஞ்சா வேட்டியாண்டா தூக்குற. இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ப்ராசஸ். இது எனக்கா இது வந்து ஒரு அயோக்கியர்களுக்கு இடையில் நடக்கிற ஒரு சண்டை, அவ்வளவுதான். இதுல உள்ள போய் மச்சம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அத பாக்குற எல்லாருக்கும் இது ட்ரீட். ஏற்கனவே எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. இன்னைக்கு அடிச்சு காலி பண்ணி அந்த கேடி ராகவனுடைய ஒரு வெளியிட்டு அதுக்கப்புறம் கிடைக்க வேண்டியது கிடைக்கல, அண்ணாமலை ஏமாத்திட்டாப்ல. இந்த கூட இருக்கிறவங்க எல்லாம் இந்த கிஷோர் கே சாமி இந்த பீஸுகள்லாம் அண்ணாமலை சேர்ந்து அப்போ வந்து இவங்க பிஜேபி ஓரியா ராஜீவ் நாகராஜன் எல்லாம் பயாஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் இப்பயும் அப்படிதான் இருக்காங்க. சோ இவர் அங்க உள்ள இருக்கும் பொழுது இவனை எப்படி ஓரம் கட்டலாம், இவன் உள்ள போய் உட்காந்துட்டானாக்கா. ஏன்னா இவர் தான் அப்போ வந்து இந்த வார் ரூம் வந்து சின்னதா வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை கீழே. தலைவர் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க தலைவரே. அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இல்ல அவனுக்கு வார்த்தையே உங்க தலைவரே உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருக்கிறேன். அந்த வார்த்தை வரக்கூடாது. இல்ல அந்த வார்த்தை சொன்னதுல அவனுக்கு புரியுமோ? இவனை காலி பண்ணாதான் அமர்பிரசாத் ரெட்டி உள்ள வர முடியும். சோ அமர்பிரசாத் ரெட்டி இவருக்கு எதிராக வேலை பார்த்திருக்காப்ல. ராஜீவ் நாகராஜன் 3 லட்சம் ரூபாய் போகுது மாசம். சோ அந்த 3 லட்சம் ரூபாய் போகணும்னாக்கா இவனை முதல்ல வெளில எடுக்கணும். எங்களை பத்தி உனக்கு தெரியாது. காக்காய்க்கே நீங்க யாரும் தெரிஞ்சு மூஞ்சி நிறைய பிய பெண்டு வச்சுட்டு போகுது. அதை ஒருத்தர் மோந்து பாக்குறீங்க, ஒருத்தர் நக்கி பாக்குறீங்க. போராடே. அதுக்கப்புறம் கிஷோர் கே சாமிக்கு அங்கேருந்து ஏதாவது எலும்பு துண்டை தூக்கி போடுவாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? இல்லங்க அவருக்கு எலும்பு துண்டை தூக்கி போடுறாங்க. ஒரு எலும்பு துண்டு எப்படி எலும்பு துண்டு 45 கிலோ பாடி அப்படின்றது 2-3 கிலோ சேர்த்தா சொல்லிருக்காப்ல. சந்தோஷப்படுங்களேன். இன்சல்டிங். இப்ப ரவுடிங்களா என்ன பண்ணுவாங்க தெரியலையே. அப்ப இவங்க எல்லாம் இதுக்குள்ள போகணும், இதை வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா இந்த உத்தம புருஷன் மதன் ரவிச்சந்திரனை வெளியில எடுக்கணும். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. வாங்குறதுல என்ன தப்பு? அதே வீடியோ அது என்ன தப்பு? அட பண்ணாட என்ன உங்க அப்பா மூட சொத்தா? நீ ஒரு வேலைன்னு சொல்ற, ஏன் ஊடகத்துல இருக்கிறவனுக்கு எல்லாம் குடும்பம் இருக்காதா? அவனுக்கு எல்லாம் கடன் இருக்காதா? அவனுக்கு புள்ள குட்டி இருக்காதா? அவனுக்கு இஎம்ஐ இருக்காதா? கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. சரி இப்ப என்னடா வேணும் உனக்கு? நீ கொண்டு வந்து கொடுத்து ஒரு வேலையை சொல்லும் பொழுது அந்த வேலைக்கு ஒரு தொகையை நீ முன்பணமா கொடுக்கும் பொழுது அவன் அதை வாங்க தான் செய்யும். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். போது டியூட்டிக்கு போங்கயா. என்னடா பணம் பெறுறீங்க செய்தியை போறதுன்னு கேட்டா ஏன் நான் வாங்க கூடாதாங்கிறான். எனக்கு குடும்பம் இல்லையாங்கிறான். எனக்கு பொண்டாட்டி இல்லையாங்கிறான். அதுக்கு ஏன்டா இந்த வேஷம் போட்டு வரீங்க நீங்க? சினிமா கேட்போம், கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு வர்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம். ஒண்ணும் இல்ல சும்மா எனக்கு இருக்கு குழப்பம். யார் வேணாலும் பணம் வாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் அவர்களுக்கு தேர்தல் வேலை பார்த்தேன்னு ஒருத்தன் சொல்றான். நல்லா பாரு, அதுக்கு நீ மாட்ட வேண்டிய போர்டு வேற போர்டு. ஏன் இந்த போர்டை மாட்டிட்டு அந்த வேலை செய்யற? கவுண்டமணி செந்தில் டயலாக் ஒன்று வரும். உண்மையை சொல்றவன் வந்து வடிவேல் சொல்லுவார் நினைக்கிறேன். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. மாத்தி மாத்தி உண்மையை சொல்லிப்பாங்க. இல்ல அந்த மாதிரி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்த மாத்தி ஒருத்தன் உண்மையை சொல்லிட்டு இருக்கான். அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாண்ணே. இது பஞ்சாயத்துடா. பஞ்சாயத்துக்கு குஞ்சான்.